அபி கழுத்தில் ராகு வந்து தாலி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செமையாக வந்து டென்ஷன் ஆகிறாரு முரளி. உடனே சுந்தரி முரளியும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. அதன்படி வந்து அவங்க வீட்டு ஆளுங்க எல்லாருமே வந்து அவமானப்படுத்துங்க. அந்த மாதிரி அவமானப்படுத்தினா கண்டிப்பாக அபியே இந்த சடங்கை வந்து நிறுத்திடுவா. அதுக்கப்புறம் என்ன ராகுவும் அபியும் வந்து செமையாக சண்டை போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அதன்படி வந்து சுந்தரி எவ்வளோ அவமானப்படுத்தி பார்க்குறாங்க. அவங்க வந்து அமைதியாகவே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க அத்தை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து சுந்தரி வந்து நீ கேவலமாக வாங்கி வந்திருக்க, ட்ரெஸ் எல்லாம் நல்லாவே இல்லை, எங்கள் வீட்டில் யாருக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் யாருமே எடுத்ததே இல்லை, மோதிரம் ஒன்று வாங்கி வந்திருக்க, தவுளுண்டு மோதிரம், இதெல்லாம் வந்து 1 கிராம் கூட இருக்காது, இதெல்லாம் வந்து மாப்பிள்ளைக்கு போடுறியே, உங்களுக்குலாம் அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க அவங்க ஃபேமிலியை. சுந்தரி இதெல்லாம் பார்த்து ராகு செமைய டென்ஷனாகி அவங்க சித்தியை திட்டுறாரு. இங்கே பாருங்கள், அவங்களுக்கு வந்து என்ன வந்து கிடைக்குமோ அதை தான் அவங்க பண்ணுவாங்க, அவங்க வந்து பண்ணது எங்களுக்கெல்லாம் சந்தோஷம், நீங்கள் இந்த விஷயத்தில் வந்து டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. வந்து தகுதி எல்லாமே வந்து பார்க்கக்கூடாது, இது நகை படத்துலலாம் வரல, அவங்க அன்பில் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு அவங்க பாட்டி வந்து அவங்க வீட்டில் பாட்டி வந்து பாராட்டுறாங்க ராகவை. ராகவ் வந்து இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு அபி வந்து அப்படியே ராகவையும் வச்சுக்கணும் வாங்காமல் பார்க்குறாங்க. இவர் வந்து நல்லவரா கெட்டவரா, இந்த மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணுறாரு என் குடும்பத்துக்கு, நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. நான் நினச்சிட்டு இருந்தேன் கண்டிப்பாக என் குடும்பத்தை வந்து அவமானப்படுத்துவார்னு, ஆனால் என் குடும்பத்தை அவமானப்படுத்துறதுன்னு காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ராகவை பற்றி அப்படியே சந்தோஷம் அடைகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ஆகாஷ் வந்து நம்ம அணு கழுத்தில் வந்து அந்த தாலி சட்டை போடுறாரு. அதே மாதிரி ராகவ் வந்து அபி கழுத்தில் போடுறதுக்காக எடுக்கிறாரு. இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்து வலி வந்த மாதிரி வந்து நடிக்கிறாரு முரளி. இதை பார்த்துட்டு எல்லாருமே பதறி போகிறாங்க. உடனே ஓடி வந்து பார்க்குறாரு ராகவ். ஓ இந்த மாதிரி பண்ணுறியா நீ, உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாக்கிறதுக்காக போகிறாரு. அந்த டைமில் எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. உடனே வந்து ஐயோ எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து உட்கார்றாரு முரளி. அதை பார்த்துட்டு வந்து எல்லாருமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த வந்து வைத்தியத்துக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணேன், ஒரு ஷாக் கொடுத்தா தான் இதெல்லாம் சரியாகும், அதனால தான் அப்படின்னு எல்லாருமே வந்து நிம்மதி அடைகிறாங்க. ராகவ் நாளாக ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஷாக் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு ராகவ் மறைச்சி. இவன் என்ன இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுற முரளி முடிக்கிறாரு. அடுத்து வந்து எல்லாருமே வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ ராகவ் மனசில் நினைக்கிறாரு, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், இது ஃபங்க்ஷன் நடக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படின்னு திட்டம் போடுறீங்களா, அதெல்லாம் நடக்க விட மாட்டேன், எக்காரணம் கொண்டு இந்த ஃபங்க்ஷன் நிற்கவே நிற்காது, அபிக்கு தாலியை நான் கட்டியே தீருவேன், ஏன்னா அவள் புருஷன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. உடனே வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் முரளி முழிக்கிறாரு. என்ன இந்த ராகவ் எப்போவுமே என்னை முறைச்சிட்டே இருக்கானே, இந்த மாதிரி பண்ணிட்டானே, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க ராகவை. இவருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சா முரளி பற்றி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து ராகவ் என்ன பண்ணுறாரு, அபி கழுத்தில் தாலி சட்டை போட்டு விடுறாரு, குங்குமத்தை வச்சு விடுறாரு. உடனே அபிக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க அவரையே. அடுத்து வந்து நல்ல பெரிய ஃபங்க்ஷன் முடியுது. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அபியும் ராகவ் தூங்க வராங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து டயரில் என்ன பண்ணுறாங்க, 2 பேருமே வந்து அப்படியே ஹக் பண்ணிவிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. காலையில் எழுந்தோன்னே அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா வந்து ராகவோட அந்த பட்டன்ஸில் வந்து அபியோட அந்த தாலி சட்டை மாட்டிக்குது. 2 பேருமே ஒருத்தர் எடுக்க பார்க்குறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் எடுக்கவே முடியல. அதுக்கப்புறம் வந்து அபி என்ன பண்ணுறாங்க, ராகவ் கிட்ட சொல்கிறாங்க நான் எடுக்கிறேன்றாங்க. இல்லை நானே எடுக்கிறேன்றாரு. 2 பேரும் மாற்றி எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து ஒருத்தர் அப்படியே வந்து தன்னை அறியாமல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து சரி ஓகே இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை வந்து கழட்டி கொடுக்குறாரு. இப்போ ஓகேப்பா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ராகவ் பார்த்துட்டு இதை முன்னாடியே நீங்கள் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்றாங்க. இங்கே பாரு, உடனே ஷர்ட் எனக்கு வேணும் புரியுதா அப்படின்றாரு. சரி நான் எடுத்து கொடுக்குறேன் போதுமா அப்படின்றாங்க. அதே மாதிரி வந்து ஷர்ட்டில் இருக்க அந்த செயினை வந்து லாவகமாக எடுக்கிறாங்க. இதெல்லாம் எடுக்கிற மாதிரி தெரியல அப்படின்றாங்க. வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க, இது தாலி தெரியுமா அப்படின்றாங்க. தாலியாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு வராரு. அதை பார்த்துட்டு பயந்து போயிடுறாங்க அபி. உடனே வந்து ஐயோ வேணாம் நானே எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அந்த எடுத்துடுறாங்க அந்த செயினை. அதை பார்த்துட்டு ராகவ் வந்து எடுத்தியா, அதுக்கு தான் சொல்கிறேன், எதுக்குமே ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே யோசிக்கிறாங்க, ஆமாம் இவர் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு அந்த முரளிக்கு, அப்படின்னா முரளியோட விஷயங்கள் எல்லாம் இவருக்கு தெரியுமா தெரியாதா, ஒன்றும் புரியலையே, இவர்கிட்ட முரளியை பற்றி நம்ம சொல்லலாமா வேணாமா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. இங்கே முரளி வந்து பயத்திலே உட்காந்துருக்காரு. அப்போ வந்து கேட்குறாங்க அவங்க சித்தி வந்து என்னாச்சுப்பா, ஏன் இப்படி பயத்தில் உட்காந்துருக்க, அந்த ராகவ் பண்ணதை என்ன நினச்சி கூட பார்க்க முடியல, ஏன் அவன் அப்படி நடந்துக்கிட்டான், கொஞ்ச நாளாகவே ராகவ் என்னை பார்த்து முறைச்சிட்ருக்கான் சித்தி, எனக்கு அதான் ஒன்றும் புரியல, ஒருவேளை ராகவுக்கு என்னை பற்றி உண்மை தெரிய வந்துச்சான்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாரு.